அனைவருக்கும் வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முக பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. ஜோதிடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம ஏன் ஜோசியம் பார்க்கணும், ஏன் ஜோசியர்கிட்ட போய் நம்ம பலாபலனை கேட்குறோம். இன்னைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் ஜோதிட வகுப்பும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு ஜோதிடராக மற்றவங்களுக்கு பலாபலனும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் மட்டுமல்ல, இந்த மாதிரி பல ஜோதிடர்கள் சந்திக்கக்கூடிய ஜோதிடர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை? ஜோதிடர்களுக்கே என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மக்களுடைய ஒரு விழிப்புணர்வுக்காக சொல்லக்கூடிய ஒரு வீடியோவாக கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. இது நான் அடிக்கடி சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்றவர்களும் இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்களை பார்த்துருப்பாங்க. இதை நீங்கள் கூடுமான வரைக்கும் நேயர்கள் தவிர்த்துட்டீங்கன்னா, இல்லை அதுலேருந்து நீங்கள் மேலே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதிட பலாபலன்கள் பலிக்கும். சரி, என்ன அப்படிங்கிறதுக்கு விஷயத்துக்கு வந்துடுறேன். இப்போ ஒரு ஜோசியர்கிட்ட எப்போ போவீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தடையோ தாமதமோ ஏற்படும் போது தான் ஜோதிடர்கிட்ட வருவீங்க. ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி செய்வீங்க, வீடு வாங்க முடியல அப்படின்னா எப்போ வீடு வாங்குவீங்கன்னு வருவீங்க. திருமணமாகி ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சு சார், எனக்கு குழந்தை எப்போ பிறக்கும்னு கேட்டு சில பேர் வருவாங்க. திருமணம் தடையாயிருக்கு, எப்போ திருமணம் நடக்கும்னு கேட்டு வருவாங்க. அப்போ நம்ம ஜாதகத்தை பார்த்து அதற்கான சில விளக்கங்களை கொடுப்போம். ரொம்ப சில நேரங்களில் இது மாதிரியான விஷயங்கள் இல்லாமல் எதிர்பாராத சில நிகழ்வுகளும் நடக்கும். அந்த மாதிரியான விஷயங்களுக்காக கேட்டு வருவாங்க. அதில் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு பக்கத்து வீட்டுக்காரரோட பிரச்சனை, இந்த பிரச்சனை எப்போ தீரும், இந்த மாதிரியெல்லாம் கேட்டு வருவாங்க. இந்த மாதிரி பல கேள்விகள் இருக்குது. நம்ம கேள்வி எதுவாக வேணாலும் இருக்கட்டும். இப்போ ஜோதிடர்கிட்ட வராங்க, அவருக்கான ஒரு தட்சணையை கொடுக்குறாங்க, ஒரு ஃபீஸை கொடுக்குறாங்க, ஒரு பலாபலன் கேட்குறாங்க. இப்போ நாங்களும் ஜோதிடர்களும் பெரும்பாலும் ஒரு கோயில் போங்க, இல்லை இந்த மாதிரியான ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க, இந்த விஷயத்துலேருந்து உங்களுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பரிகார கோயிலுக்கு போகிறாங்க, வர்றாங்க, வந்த உடனே ஒரு மேஜிக் நடக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. இதுதான் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரிய இது அறியாமையா, இல்லை அவங்களுடைய எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கா அப்படிங்கிறது தெரியல. ஜோசியர் சொல்லிட்டாரு, இப்போ எனக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆகணும், அவர் சொன்ன கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன், கோயிலுக்கு போயிட்டு வெளியே வந்த உடனேவே அந்த பிரச்சனை சால்வ் ஆகணும் அப்படின்னா ஜோதிடர்கள் மந்திரவாதியும் இல்லை. அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கிறது தெரியாது. உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இப்போது நான் ஒரு சுவிட்சை போடுறேன், லைட் எரியுது. இது மாதிரி பரிகாரம் பண்ண உடனே நிவர்த்தி ஆகிடுமா? இல்லை லைட் எரியுது, அதை ஆஃப் பண்ண உடனே அது சரியாக போயிடுமா? அப்படி அல்ல. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட போகிறேன், அவர் ஒரு தெர்மாமீட்டரை வச்சு என்னுடைய நாக்கில் வச்சு பார்க்குறாரு. அது ஒரு அளவுகோல் காட்டுது, எனக்கு 108 டிகிரி காய்ச்சல் ஜுரம் அப்படின்னு காட்டுது. ஒரு மாத்திரை கொடுக்குறாரு, மாத்திரை கொடுத்து ஒரு 3 நாள் போடுறேன், ஜுரம் இறங்குது, மறுபடியும் திரும்பவும் வருது. அப்படிங்கும்போது மறுபடியும் அவர் வச்சு பார்க்குறாரு, ஒரு 107 டிகிரி 106 டிகிரி இருக்கும்போது மறுபடியும் அவர் ஒரு மாற்றாக இன்னொரு மாத்திரை கொடுப்பாரு. அதுக்கப்புறம் ஒரு 3 நாள் கழித்து மறுபடியும் வர சொல்லுவார், பார்ப்பாரு, இப்போ ஜுரம் சரியாயிடுச்சுன்னு சொல்லுவார். ஆனால் அதை அளக்குவதற்கு அவர்கிட்ட ஒரு அளவுகோல் தெர்மாமீட்டர்னு ஒன்று இருக்குது, அல்ல சத்தஸ்கோப்னு ஒன்று வச்சு பார்க்குறாரு. ஆனால் நீங்கள் செய்த பாவத்தையோ இல்லை புண்ணியத்தையோ அளந்து பார்க்கறதுக்கு ஜோதிடர்கிட்ட ஸ்கேல் கிடையாது. ஜோதிடர்கள் உங்ககிட்ட அந்த பிரச்சனை இருக்குங்கிறத கணிப்பாங்களே தவிர, நீங்கள் இவ்வளோ பாவம் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ பண்ணியிருக்கீங்கன்னு சொல்கிற அளவுக்கு அங்கே அளவுகோல் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் ஒரு நிவர்த்திக்காக ஒரு இடம் நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் போகிறீங்க, அதை செஞ்சுட்டு வரீங்க, அது சரியாயிடுச்சா, அது குறைஞ்சிருச்சான்னு திருப்பி அதை செக் பண்ணுறதுக்கும் அளவுகோல் கிடையாது. அப்போ திரும்ப திரும்ப நீங்கள் அந்த கோயிலுக்கு போகணும், இல்லை அந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்யணும். ஒரு சில கால அவகாசம் உங்களுக்கு தேவைப்படும். அப்போத்தான் அதில் இருந்து உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்கும்.
ஜோசியர் சொன்னார், போனேன், வந்தேன், வந்த உடனே எனக்கு பலன் நடக்கல, இந்த ஜோசியர் தப்பான ஜோசியர், பணத்தை வாங்கிட்டாரு இப்படின்னு இன்னைக்கு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தவறான கருத்து மக்கள்கிட்ட. இதை நான் சொல்லிட்டு சொன்னேன்னா உங்களுக்கு கோபம்தான் வரும். ஆனால் ப்ராக்டிக்கலாக அது அப்படி கிடையாது. குழந்தை பெறணும்னு ஒரு டாக்டர்கிட்ட போனீங்கன்னா கூட அவங்க வைத்தியத்துக்கு கூட ஒரு 8 மாதம் 9 மாதம் எடுத்துப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு மருத்துவமும் இருக்குது. நீங்களும் இந்த ஒரு பழமொழியே உண்டு, அரச மரத்தை சுற்றிட்டு அடி வைத்து தொட்டு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அது அந்த காலத்துலேருந்தே சொல்லக்கூடிய விஷயம்தான். அதனால் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் அதற்கு பொறுமை அப்படிங்கிறது ஒன்று வேணும். அந்த பரிகாரத்தை மறுபடியும் செய்யணும். ஜோதிடரோட திருப்பி பேசுங்க. சார், இன்னும் ஏதாவது கோயில்கள் போகணுமா, இல்லை வேறு விதமாக பரிகாரம் செய்யணுமா, இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் அதை பக்குவமாக ஜோதிடர்கள்ட்ட எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக எந்த ஜோதிடராக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு சரியான ஒரு ஆலோசனையை கொடுக்கத்தான் செய்வாங்க. ஒன்றுமே சரியில்லை சார், நீங்கள் சொன்னீங்க, போனேன், ஒன்றுமே நடக்கலை, இந்த மாதிரியான டைலாக் ஃப்ரீக்வெண்ட்டாக எல்லா ஜோசியர்கிட்டையும் சில பேர் சொல்கிறாங்க, சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அதை தவிர்த்துட்டு நம்பிக்கையோடு இதை செய்யணும். ஏன்னா பரிகாரம்ங்கிறது நம்பிக்கை சார்ந்த விஷயம். நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் 1000 குடம் தண்ணீர் எடுத்து குடங்குடமாக பிள்ளையாருக்கு ஊற்றினாலும் அந்த காரியம் நடக்காது. நம்பிக்கையோட ஒரு பூ எடுத்து வச்சாலும் அந்த காரியம் நடக்கும். இப்போ இது நம்பிக்கை சார்ந்த விஷயம். இது மாதிரி நீங்கள் ஜோதிடரை எந்த ஜோதிடரை அணுகினாலும் சரி, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, அவர் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு வேலை செய்யும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து மேலே வந்துடலாம். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.